Hello friends, now உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 21 days weight loss challenge ஓட டே 12 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அது என்ன 21 days weight loss challenge அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டாங்க, 21 days இந்த ஷார்ட் அண்ட் பீரியடா இவ்வளவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 50, 30 அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பெருசா தெரிஞ்சது, 1 month மேல ஆகுது இல்லையா. சோ அதனால இப்போ வந்து 21 days ஃபர்ஸ்ட் டைமா நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஏன்னா சீக்கிரமா முடியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க. சோ அதனால அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சதுதான். ஸ்மூத்தா சூப்பரா போயிட்டு இருக்குது. நீங்களுமே நல்லா எல்லாருமே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அந்த டசானா பாப்பா வந்திருக்காங்க, மூவே விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கத்திட்டு இருக்காங்க. சோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த நைட்டியை மாத்திட்டு கொஞ்சம் இல்லைன்னா குளிச்சுட்டு நைட்டியை மாத்திட்டு அதுக்கப்புறமா டின்னர் வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதனாலதான் சரி இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு. சோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி சிஸ்டர் வந்து கேரளால இருந்து, அவங்களோட தங்கச்சி சரஸ்வதி சிஸ்டர், அதுக்கப்புறம் ஹரி அண்ணா, அவங்க 2 பேருக்கும் வந்து 19வது வருடம் 19வது வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சூப்பர் சிஸ்டர், நீங்க 2 பேரும் ரொம்ப ஆரோக்கியமா நீண்ட ஆயுளுடனும் சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செஞ்சு காமிங்க. நான் வந்து நேற்று பாத்தீங்கன்னா அந்த ஓட்ஸ்ல வந்து இந்த கொக்கோ பவுடர் போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிடுறதுன்னு சொன்னேன்ல, கண்டிப்பா வந்து நான் ஷேர் பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா, நம்ம வெயிட் லாஸ்ல இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. இப்ப நான் வந்து வெயிட் லாஸ்ல இல்லாம உங்களுக்கு ஐடியாஸ் டிப்ஸ் கொடுக்கறதுனால என்னன்னா, ஆசைக்காக இவங்களுக்கு செய்யற ஏதாவது ஒண்ணு சாப்பிட்றேன்னா இதையும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணுன்ற மாதிரி ஆகுது. நான் ஒருவேளை வெயிட் கெயின் ஆயிருக்கணும்ன்ற மாதிரியும் இருக்கு. இருந்தாலும் அப்படி மெயின்டைன்ல தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த ஃபுட்டையும் வெயிட் லாஸ் பண்றதையும் நம்மளால வேஸ்ட் பண்ண முடியாது. இந்த சைடு நமக்கு பிடிச்ச ஐட்டம் இருந்தாலும் சாப்பிட இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து நான் இருக்கிறேன் இப்போ. அதனால வந்து சில ரெசிபிஸ் எல்லாம் இப்போ வந்து எடுத்து பண்ண முடியல என்னால. இப்போ நம்ம இப்ப ஏதாவது ரெசிபி பண்றோம்னா அது வந்து இதுவாயிடுமோ, பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம தானே ஏதாவது சாப்பிடணும். உங்களுக்கு புரியுதுங்களான்னு எனக்கு தெரியல. சோ அந்த மாதிரி புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு நியூவான ஒரு ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும் போது அது வேஸ்ட் பண்ணவும் மனசு வராது இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கீங்க. இருந்தாலுமே ஸ்மூத்தா கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அப்பப்போ அதுதான் நியூவான ரெசிபிஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். சோ கண்டிப்பா நான் வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும், வீட்டுல இருக்கிறத வச்சே பண்ற மாதிரி, நார்மலா நம்ம யூஸ் பண்றத வச்சு அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கேன். நான் எப்பவுமே சொல்றத ஸ்நாக்ஸ் தேவைன்னா மட்டும் எடுங்க, தேவை இல்லை என்றால் ஸ்கிப் பண்ணிடுங்க, சரிங்களா. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். கண்டிப்பா நான் டைம் எடுத்துச்சுன்னா செஞ்சு காமிச்சிடுறேன். அப்புறம் வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய கிரேட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஸ்லோவா வெயிட் லாஸ் நடந்தாலும் கன்சிஸ்டன்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் எல்லாருக்குமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. என்னால முடியும்னா உங்களாலையும் முடியும், நான் இப்போ நல்லா குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல. எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எல்லாமே உங்களோட மோட்டிவேஷன்லாம் நீங்க வந்து நினைச்சுக்கோங்க, எல்லாருமே நான் சொல்றேன். ஏன்னா ஸ்லோவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா இருக்கும், அது சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா. அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்களே நேத்து, இந்த 10 நாள்ல இது 4 கிலோ குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன நடந்துச்சுன்னா, அவங்க முன்னாடியே வந்து ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கு சிஸ்டர், என்னோட வெயிட் வந்து ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் நாளாவே சொல்லிட்டே இருந்தாங்க. அது சடனா குறைஞ்சிருக்கு 4 கிலோ. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றேன், நம்பர்ல வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இல்லாதனாலும் உங்களுக்கு வந்து இன்ச்சஸ்ல வந்து மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அதை நான் எப்பவுமே சொல்லிட்டே இருக்கேன், உங்கள்கிட்ட எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து நடந்தது, சரிங்களா. சோ அந்த சிஸ்டர் அதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நான் உங்கள்கிட்ட கூட அப்படிதான் சிஸ்டர் சம்டைம் இருக்கும்னு எத்தனையோ தடவை கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன். அவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க, சிஸ்டர் என்னோட வெயிட் இப்படியே ஸ்டக் ஆகியே இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அப்பெல்லாம் சொல்லியிருக்கேன், சிஸ்டர் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்கும், ஒரி பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டே இருப்பேன். அதோட மாற்றம் தான் இந்த 10 நாள்ல 4 kg குறைஞ்சதுக்கான சீக்ரெட். சோ அவங்களுக்கு ஸ்டக் ஆனதுதான் இங்க வந்து இப்ப காட்டியிருக்கு, சரிங்களா. சோ என்னன்னா,
அதுக்காக ஒரு மாசத்துல 5 கிலோ தாங்க பாசிபிள், ஹெல்தியான வேலை. சரிங்களா? அதுதான். ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஸ்டக்கான விஷயம் நம்பர்ல வந்து ஸ்டக் ஆகி நின்றது. சோ அது வந்து உங்களுக்கு இப்ப காட்டியிருக்கு. சோ அதுதான் வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சூப்பர் சிஸ்டர். நீங்க அந்த கன்சிஸ்டன்டா நீங்க போட்ட எஃபோர்ட்டுமே அதுல வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் டெய்லி வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஏபிசி ஜூஸா பண்ணி குடிக்கிறத விட ஆப்பிள், கேரட், பீட்ரூட்னு தனியா, இப்ப நீங்க ஆப்பிளும் கேரட்டையும் நம்ம வந்து வெறுவாயில கூட சாப்பிடலாம். பீட்ரூட்டும் சில பேர் சாப்பிடுவாங்க, அதை மட்டும் பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நீங்க வந்து ஆப்பிளையும் கேரட்டையும் நல்லா நீங்க வந்து நார்மலா அப்படி கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது நிறைய நார்ச்சத்து கிடைக்கும் உங்களுக்கு. அதுவே ஜூஸா பண்ணும்போது பாதி நார்ச்சத்து போயிடும். ஸோ அதனாலதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்கேஸ் எனக்கு ஏபிசி ஜூஸா தான் குடிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து குடிச்சுக்கோங்க. ஆனா நான் பெனிஃபிட்ஸ் எதுல வந்து அதிகம்ன்றத நான் மென்ஷன் பண்றேன், குடிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸா அப்படியே ஆப்பிள் அப்படியாவே சாப்பிடுங்களேன், அவ்வளவு நல்லது. சரிங்களா? ஃபைபர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி கேரட்டையும் சும்மாவே சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர், பால் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்றதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு வெயிட் லாஸ்க்கு பெஸ்டான டைம் பாத்தீங்கன்னா ஃபீடிங் டைம் தான். ஏன்னா பால் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது நமக்கு வந்து அதிக அளவு போயிடும் கலோரிஸ். இப்ப என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபீட் பண்ணும்போது எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோறு தள்ளி போட்டே சாப்பிடுறது, நல்லா ஃபீல் பண்றது மாதிரி நினைச்சுட்டு, அதுதான் நம்ம வெயிட் கெயின்க்கு அந்த டைம்ல நம்ம போனது. இந்த டைம்ல நீ இப்ப சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்தியான விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே அந்த வெயிட்டும் ரெடியூஸ் ஆகும், உங்க குழந்தைக்கு இன்னும் சத்தாவே பால் போகும். ஸோ அதுதான் வந்து சொல்றேன். இப்போ ஒரு 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி 8 மணிக்கும் 2 இட்லி 10 மணிக்கும் பிரிச்சு சாப்பிடுங்க, தொப்பை விழுகாம இருக்கும். நியூவா வந்து நீங்க வந்து ஆப்ரேஷனோ இல்ல வந்து பிரசவம் நடந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஒரே நேரத்துல எல்லாத்தையும் போடாதீங்க. ஏன்னா நம்ம வயிறு இவ்வளவு பிரெக்னன்சி இது இருந்தது. சோ அதனால நம்ம லைட்ஸா கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்கும். ஒரே நேரத்துல ஃபீட் பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. சோ இன்னொரு விஷயம் அதுதான், ஹெல்தியா சாப்பிடுங்க. நம்ம இப்ப எப்படி சாப்பிடுறோம் அந்த மாதிரி ஹெல்தியா சாப்பிடும் போது உங்களோட வெயிட் சூப்பராவே குறையும். சரிங்களா? அதனால பெஸ்ட் டைமுங்க உங்களுக்கு இந்த ஃபீடிங் டைம், ரொம்ப பெஸ்டான டைம். சோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கவனுக்கு வந்து ஸ்கூல் இல்லையான்னு கேட்டுருந்தீங்க. கவனுக்கு வந்து ஜூலை 1 தான் ஸ்கூலு. இங்க ஜூன்ல செம்ம வெயில் இதுவா இருக்குல்ல, இங்க இப்ப மே பாதியில தான் லீவ் விட்டாங்க இல்லையா, அதனால ஜூனும் லீவு, ஜூலை 1 தான் அவனுக்கு வந்து ஸ்கூலு. சப்பாத்தி சாப்பிட்டா வந்து வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது. சப்பாத்தி ரைஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, சப்பாத்தில நமக்கு வந்து ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கு. அதுவே நம்ம சப்பாத்தில வந்து கார்போஹைட்ரேட் பிளஸ் ஃபைபரும் இருக்கு. சோ அதனாலதான் நம்ம வந்து சப்பாத்தி எடுத்துக்கிறோம், நமக்கு வந்து ஃபைபர் அதுல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரைஸ்ல கார்ப்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனாலதான் அதை வந்து அவாய்ட் பண்றோம். சப்பாத்தியுமே அதுக்காக 4-5 திங்கலாமா அப்படிலாம் கிடையாது, 1-2 அவ்வளவுதான். 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். சோ அந்த மாதிரி அளவா எடுத்துக்கும் போது ஹெல்தியான விஷயமுமே நான் வந்து சொன்னது அளவா எடுத்துக்கணும் நம்ம, அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த வெயிட் லாஸ்ல. அப்புறம் வந்து கடையில கிடைக்கிற மாவு வாங்கலாமான்ட்டு நிறைய பேருக்கு நான் என்ன சொல்றதுன்னா, மிஷின்ல அரைச்சு நீங்களாவே, உங்களுக்கு இந்த ரேஷன் கடையில இதுல எல்லாம் வந்து கோதுமை போடுறாங்களா, நீங்களாவே அரைச்சா இன்னுமே பெஸ்ட் தான். அது கிடைக்காத பட்சத்துக்கு நாங்கெல்லாம் கடையில தான் வாங்குறோம். சோ ஆசீர்வாத் ஆட்டா தான் நாங்க வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து இன்னுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நீங்க யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எண்ணெய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்ல ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதெல்லாமே யூஸ் பண்ண ரொம்ப நல்லது. இங்க உள்ள நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் கடுகெண்ணெய் மட்டும்தாங்க பயன்படுத்துவாங்க சமையலுக்கு. கடுகெண்ணெய் தாளிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காட்டமா, ஒரு மாதிரி செம்ம நாத்தம் மாதிரி அடிக்கும். ஆனா சமைச்சதுக்கு அப்புறம் டேஸ்டியா தான் இருக்கும். நார்மலா நம்ம எப்படி சமைக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த கடுகெண்ணெய் தாளிக்கும் போது காட்டம் ஒரு மாதிரி வரும், ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வந்து வரும். ஆனா இங்க உள்ள நார்த் இந்தியன்ஸ் அதை தான் வந்து பயன்படுத்துவாங்க மாலிஷ் பண்றதுக்கு, ஹேருக்கு, இதெல்லாம் இது பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல கலரா இருக்காங்க. சோ அதுதான் இங்க கடுகெண்ணெயோட சீக்ரெட். அவ்வளவு கடுகெண்ணெய் தான் இங்க ரொம்ப பயன்படுத்துவாங்க. உடம்பு வலிக்குதா, கை கால் வலிக்குதா, அதை வச்சுதான் வந்து காய வச்சுட்டு கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு அந்த எண்ணெயில, கடுகெண்ணெயில கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதை வந்து மாலிஷ் பண்ணுவாங்க, மசாஜ். கவன் தருணுக்கு எல்லாம் கூட குழந்தையா இருக்கும் போது இந்த மசாஜ் எல்லாமே பண்ணி குளிப்பாட்டுறது அதுலதான் பண்ணோம். சோ இதை ரெகுலரா பண்ணியிருந்தா கூட கலரா இருக்கணும், அதெல்லாம் நான் யோசிப்பேன். நம்ம தான் வந்து நம்ம சவுத் இந்தியன் இல்லையா, நம்மளோட இதைதான் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கடுகெண்ணெய் தான் எல்லாத்துக்குமே, சமையல்ல இருந்து அவங்க எல்லாத்துக்குமே கடுகெண்ணெய் தான் ரொம்ப வந்து பயன்படுத்துவாங்க. சோ அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, செக்கில் ஆட்டினது இல்ல நீங்க வந்து மிஷின்ல கொடுத்து அரைக்கிற மாவு இதெல்லாமே பயன்படுத்தினீங்க, இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா. சரிங்களா? சோ அது உங்களால அதுக்கு ஆப்ஷனே கிடையாதுன்னும் போதுதான் நம்ம கடைக்கு போறோம். சரிங்களா? சோ அதனால முடிஞ்ச வரைக்கும்
அரைச்சு பழகுங்க, அரைச்சா நல்லது சரிங்களா. வாய்ப்பு அந்த மாதிரி கிடைக்கும்போது மிஸ் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் பிறந்த நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஃபேன் காத்து அடிச்சிட்டு இருக்குது, ஆனா சொல்றன்னு ஒரு சவுண்ட் வந்து கேட்டுதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா வேர்க்காம இவ்வளவு தூரத்துக்கு வேர்க்காம இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பாக்குறேன் என்னைய நீங்க பாக்குறீங்கன்னா ஐயோ இந்த அக்கா என்னடா அப்படி வேர்த்துட்டு நிக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கும் பாக்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆகும் கண்டிப்பா அது. சோ அதனாலதான். சோ நல்லா இருக்கு, சூப்பரா. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் பண்ணியாச்சா, அவ்வளவுதாங்க. வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.65 வந்து இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் வெயிட் வந்து மெயின்டைன் தாங்க பண்றேன், ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியாச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் போட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புன்னு சொன்னாங்களா, ஸோ அதனால டக் டக்குன்னு பண்ணிட்டு இருந்தேன். பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துடலான்ட்டு நான் வந்து எம்டி ஸ்டமக்ல நல்லா தண்ணி தாங்க குடிச்சேன், ஏன்னா நல்லா வெயில் போடுது, காலையிலே செம்ம வெக்கையா இருக்கு. அதுக்கப்புறம் அதை பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர் அப்ளை பண்ணி அவங்களுக்கு காஃபியோட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி சாதம் வந்து குக்கர்ல வந்து வச்சு விட்டுறலாம். அவர் வந்து வேணாம் தான் சொன்னாரு, இதுதான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம வந்து டக்கு டக்குன்னு குக்கர்ல வச்சு விட்டு கொடுத்தாதாங்க எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவங்களும் சொல்லுவாங்க, ஆனா நான் வந்து இது வரைக்கும் அப்படி விட்டதே கிடையாது. டக்குன்னு சிம்பிள் தக்காளி சாதம் தாளிச்சு விட்டுலான்ட்டு தாளிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தக்காளி சோறு ஒன்று. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கிளம்புற டயத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதம் வெள்ளரிக்காய் நல்லா கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இப்பதாங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் காஃபி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துடலான்ட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். நான் 1 மணி நேரம் வெயிட் லாஸ்க்கு வாக்கிங் வந்து பண்ணேன். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களுக்குலாம் பிரெட் கொடுத்தாச்சு இல்லையா, நமக்கு வந்து தர்பூசணி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கட் பண்ணேன். ஒரு பவுல் நிறைய தர்பூசணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் உலர்த்தாச்ச 3 பேரிச்சம்பழம் குட்டி குட்டியா, அப்புறம் வந்து வால்நட் வந்து எடுத்து வச்சு காலை பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா வந்து இந்த மாதிரி பேலன்ஸ்டா எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து கையோட இந்த இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுருவோம் இல்லையா, அதையும் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நம்ம பூஜைக்கு போயிருந்தோம், அப்ப வந்து மாம்பழம் கொடுத்துருந்தாங்க. சரி அந்த மாம்பழத்தை ஜூஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா ஒரேதான் குளிக்கலாம். அந்த தசரி மாம்பழம் சொல்லுவாங்க, கொஞ்சம் தொலுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். அதுல நல்லா பால் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு, ஜூஸ் பண்ணிட்டேன் நானு. சூப்பரா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணேன், அதான் கலர் அப்படி இருக்குது. ஸோ அதான் வந்து ஃப்ரிட்ஜில் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ அதனால தலை குளிச்சாச்சு. மாடிக்கு போகும்போதே அழுக்கு துணியெல்லாம் அள்ளிட்டு போய் மிஷின்ல ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு ஆயிட்டு இருக்கும் இல்லையா, நம்ம வாடகை நம்மளோட வேலையை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல போட்டு விட்டுட்டு மேலே வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு சரி பூவெல்லாம் பறிச்சுட்டு வரலாம், சாமிக்கு பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொஞ்சம் வந்து பறிச்சுட்டேன். கொஞ்சம் ரோஸு எல்லாம் வந்து பூத்துருக்கு பாருங்க, நல்ல கலரா இருக்கு பாருங்க. சரியான வெயிலுங்க, செடிக்கெல்லாம் காலில் தான் ஊற்றி போகிறாங்க, தண்ணி பத்தலை பாருங்க. அப்புறம் மல்லிகைப்பூ இருந்தது, அதையும் நல்லா வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வெண்டைக்காவும் இருந்தது, அதையும் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வந்தேன். ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. இனி வந்து வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் குழம்பு அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் செடிக்கும் தண்ணி அடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா காலில் தான் எங்க ஹஸ்பண்ட் வந்து ஊற்றி விட்டுட்டு போனாங்க தண்ணி, அவ்வளோ வெயில்னால பத்தலை பார்த்துக்கோங்க. அங்கேயும் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி செம்பிளுக்கு தண்ணியை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம்ல அதெல்லாம் போட்டு சூப்பரா வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாமி கும்பிட்டாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அப்புறம் ஒரு 11 மணி போல அம்மாச்சிக்கு போவோம், டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து காஃபி போட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு ஒரு கொண்டையை போட்டாச்சுங்க, இல்லைன்னா கசகசான்னு இருக்குது. அப்புறமா வந்து பிள்ளைங்க 2 பேருமே நல்லா வந்து இந்த ஒரு டப்பு பெருசா வச்சிருக்கோங்க, அதுல 2 பேரும் நல்லா உட்கார வச்சு கொஞ்சம் வேற விளையாட விட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டி எடுத்தாச்சு அவங்கள. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஜூஸ் ஊத்தி கொடுத்தேன், குடிச்சாங்க. வெயிலுக்கு பாவம் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பயங்கர வெயிலுங்க இங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளோட லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு வந்து மில்லட் தான் பண்ணலான்ட்டு திணை அரிசி தான் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கணும், 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும், நிறைய டஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து ஊற வச்சுட்டேன் அந்த சைடு. அப்புறமா மீன் மேய்க்கிற ஒரு பாத்திரத்தை வேக வச்சுக்கலாம், சுடுதண்ணில் போட்டு எடுப்போம்ல அந்த மாதிரி அப்படின்ட்டு அதை ஒரு சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொள்ளு துவையல் அரைக்கிறதுக்காக கொள்ளு வந்து ஒரு கடாயில சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்றேன். ஆயில்லாம் சேர்க்காமலே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இங்கிட்டு மீன் நல்லா சுடுதண்ணில் போட்டு இது வச்சு அதை தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் கொள்ளு நல்லா பளபளப்பா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துட்டு தேங்காய் உடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் தான் உடைச்சிட்டு இருந்தேன் கொள்ளு துவையலுக்காக. அதுக்கப்புறமா அதே பேன்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூட பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க, நான் எல்லாருக்கும் பயன்படுத்துறதுனால கொஞ்சம் அதிகமா தான் ஊத்திட்டேன்.
சரிங்களா. அதுக்கப்புறமா வரமிளகா, கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி வந்து சேர்த்தோம்னா நல்லா இருக்கும், அதையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காலையிலே வந்து ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து தக்காளி சாதம் பண்ணோம் இல்லையா, அது வந்து இருந்தது. ஸோ பசங்களுக்கு வந்து அது ஆயிடும். ஸோ அதை வந்து அப்புறம் எடுத்து அவங்க 2 பேருக்கு ஊட்டி விட்டுட்டேன். இங்கிட்டு வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த சைடு. ஸோ அதுக்கப்புறம் கொள்ளையும் நம்ம வந்து மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு நம்ம வதக்கினதையும் சேர்த்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து உப்பு சேர்த்து அரைச்சோம்னா சூப்பரான கொள்ளு துவையல் வந்து ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கஞ்சி, இட்லி, தோசை, சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொள்ளு சில பேருக்கு சாப்பிட பிடிக்காதல இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. மில்லட் ரைஸ் இந்த திணை நல்லா ஊறிடுச்சுங்க. அதை வந்து குக்கர்ல சேர்த்துட்டு 1க்கு 3 பங்கு தண்ணி வந்து சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து அதை வந்து குக்கர்ல வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து மீன் மேக்கரை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா. அதுல வந்து கொஞ்சமா அந்த சிக்கன் 65 மசாலா மட்டும் சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைன்னா சேர்த்துக்கலாம், நான் இங்க வந்து சேர்க்கல. கடைசி கொஞ்சம் லெமன் ஜூஸ் அதை நல்லா பரட்டி விட்டுக்காங்க. நீங்க வேற ஏதாவது மசாலா தேவைனாலும் போட்டுக்கலாம். சரிங்களா. இது அவ்வளவுதான். அதை வந்து அப்படி கொஞ்சமா ஆயில் யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். மீன் மேக்கர் வந்து வெயிட் லாஸ் நிறைய ப்ரோட்டீன் கொடுக்கக்கூடியது. ஸோ ரொம்ப நல்லது. இது கூட நான் வந்து பிளைனா தானே செஞ்சிருக்கேன். இது கூட நீங்க வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட நான் ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணிருக்கேன். அப்படி கூட செஞ்சு சாப்பிடலாம். மீன் மேக்கர் எடுத்துக்கலாம். சரியா. அதுக்கப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து மில்லட் ரைஸும் நல்லா குழைவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாதமாவும் வச்சு சாப்பிடலாம், கஞ்சி மாதிரி கரைச்சும் குடிக்கலாம். சரிங்களா. அப்புறம் துணி எல்லாமே மாடி வெயில் இந்த மாதிரி போட்டுட்டேங்க. மேல ஏறி இறங்குறது எரிச்சலா இருக்குது. ஸோ அதனால அப்புறம் நான் வந்து மில்லட் அந்த திணை அரிசி சாதம் வந்து அடிச்சுக்கிட்டு அப்புறம் மீன் மேக்கரு அந்த நேற்று வச்சு பீட்ரூட் பொரியல் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி வச்சுக்கிட்டு கொள்ளு துவையல் நிறைய வச்சு பெரட்டி சாப்பிட்டேன் பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு நல்லா தயிர் போட்டு அவங்களுக்கு வந்து கஞ்சி மாதிரி கரைச்சாச்சு, திணை கஞ்சி. அது கூட துவையல் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சாச்சு, மதிய வேலைய. அப்புறம் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. அவனை டியூஷனுக்கு விட போலான்னு பார்த்தா சின்னவரும் கிளம்பிட்டாரு எங்க கூட. அவரை எங்க கூட போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வந்து ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில போட்டு வேக வச்சிருக்கேன். ஸ்வீட் கார்ன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டாவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நல்லா வேக வச்சு தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். நீங்க கூட லெமன் ஜூஸ், மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டா உப்பு மட்டும் சேர்த்துக்கேன். சரிங்களா. ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்சமா. இதுதான் இன்னைக்கு என்னோட ஸ்நாக்ஸ். ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி கேட்கறீங்க. இந்த மாதிரி சிம்பிளா சாப்பிட்டுக்கோங்க. ஸ்நாக்ஸ் கண்டிப்பா சாப்பிடணும்லாம் கிடையாது, தோணுச்சுன்னா மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபி போட்டு அவங்களுக்கு முறுக்கு வச்சு கொடுத்தேங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்களுக்கு வேற மாதிரி இருந்தாலும் நமக்கு தேவையானதை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். சரிங்களா. அதுக்கப்புறம் டின்னர் பண்ண டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒரு கேரட் சட்னி மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, இப்போ தக்காளி சட்னிக்கு வந்து வதக்குவோம்ல அந்த மெத்தட் மாதிரி தான். ஸோ இந்த வதக்கு சட்னி அரைப்போம்ல, கடலைப்பருப்பு உளுந்த பருப்புலாம் போட்டு, அதே மாதிரில கொஞ்சம் கேரட் கட் பண்ணி போட்டு புளியெல்லாம் சேர்த்து அரைக்கிறது. இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஷேர் பண்ணல. டெல்லி தமிழச்சி கேரட் சட்னி ரெசிபி போட்டாலே யூடியூப்லயே வரும் ஷார்ட்ஸ்ல. இல்ல உங்களுக்கு ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க, நான் ஷார்ட்ஸ்ல போய் ஷேர் பண்றேன். சரிங்களா. நல்லா வதக்கி அதை ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கடலை தான் எடுத்திருக்கேன் என்னோட டின்னருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம மதியம் பண்ண மீன் மேக்கர் இருந்தது. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கரைச்சி எடுத்துக்க போறோம் மாவு மாதிரி. சோ இதை வந்து ஒரு அடை மாதிரி போட்டுக்க போறோம். கடலை மாவுல நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா. சோ இதனால மீன் மேக்கர் வந்து போட்டு பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி. சரிங்களா. அந்த மீன் மேக்கர்லயும் மசாலாஸ் எல்லாம் இருந்ததுனால வேற எதுவுமே சேர்க்காம அப்படியே ஒரு அடை மாதிரி ஊத்திக்கிறேன். நல்லா கனமா தான் ஊத்திருந்தேன். நீங்க வந்து நல்லா தின்னா கூட ஊத்திக்கலாம். மீன் மேக்கரை நல்லா வந்து நுணுக்கிட்டு கூட சேர்க்கலாம். நல்லா நான் அப்படியே சேர்த்திருக்கேன். சரிங்களா. குட்டி குட்டியா இருக்கிறனால நல்லா மூடி போட்டு 2 சைடுமே நல்லா வேக வச்சுக்கலாம். சோ சூப்பர் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஒரு டின்னர், ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். அது கூட கொள்ளு துவையல் வச்சு நான் இன்னைக்கு வந்து நைட்டு டின்னரை வந்து எடுத்தேன். ஒரே ஒரு அடை தான், நல்லா பெருசா போட்டாச்சு இல்லையா. நல்லா ஃபில்லிங்கா இருந்தது, டேஸ்டாவும் இருந்தது. சோ அதுக்கப்புறமா வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த கேரட் சட்னி ஆற வச்சிருந்தாலும் அதையும் அரைச்சு அப்படியே தோசை ஊத்த ஆரம்பிச்சேங்க. இந்த வெயிலுக்கு பயங்கரமா இருக்குது. அது இந்த இரும்பு கல்லு தோசை கல்லு வேற பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹீட் வந்து கொடுக்கும். ஆனா இந்த சாப்பிட ரொம்ப நல்லது இல்லையா. சோ அதனால நல்லா நெய் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் நார்மல் தோசை மாவுல கொஞ்சம் கருவேப்பிலை பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து தோசை வந்து ஊத்திட்டேன். கொள்ளு துவையலும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச கேரட் சட்னியும் வச்சு சூப்பரா அவங்களுக்கு வந்து டின்னர் கொடுத்தாச்சு. கொள்ளு துவையல் இந்த கேரட் சட்னிலாம் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ஸோ நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு கடைசியா தண்ணி குடிச்சுட்டு வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 to 7 நம்ம டின்னர் முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதான் நிறைய தண்ணி குடிங்க. வேற எதுவுமே சாப்பிட்றாதீங்க. அப்புறம் நீங்க காலையில இருந்து பண்ணதுக்கான பலன் கிடைக்காது. ஸோ அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க.
இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நிறைய வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.